டார்கெட் 2025 டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷோட ஆன்சர் பார்க்குறோம். ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அட்டன் பண்ணாதவங்க இந்த வீடியோ இப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம டெலகிராமில் இருக்க ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ பிடிஎஃப் உங்களுக்கு இங்கிலீஷ் அப்படிங்கன்னா இங்கிலீஷில் இருக்கும், தமிழ் அப்படின்னா தமிழில் இருக்கும். ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ் நீங்கள் எதை ஆக்சஸ் பண்ணோம் அப்படிங்கிறத டெலகிராமில் முடிச்சுட்டு ஆன்சர்ஸ் பாருங்கள். ஸோ ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஜென்ரல் தமிழுக்கு ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருப்போம். ஜென்ரல் இங்கிலீஷ். ஸோ லைஃப் போமில் படிச்சிருக்கோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்? நமக்கு எது இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹென்ரி வேன் டைக் சர்வ்ட் ஆஸ் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் அட் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி. இது நமக்கு கரெக்ட். ஸோ ஹென்ரி வேன் டைக் அப்படிங்கிறவங்க பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட், த ஆத்தர் ஆஃப் த போம் லைஃப் இஸ் மேரி போத்தம் ஹாவர்ட். நோ, மேரி போத்தம் ஹாவர்ட் கிடையாது. ஹென்ரி வேன் டைக் இருக்காங்களா, இவங்க தான் வந்து நம்ம லைஃப் அப்படிங்கிற போமோட ஆத்தராக இருப்பாங்க. ஸோ நமக்கு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்குது. அப்போ 2 only அப்படிங்கிறத நமக்கு ஆன்சராக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் 2, த வேர்ட் சானட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் இட்டாலியன் வேர்டு. அப்போ சானட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். போமில் ஃபஸ்ட்டு 6 lines அப்படிங்கிறத செசெட்னு சொல்லுவாங்க, செசெட். நெக்ஸ்ட் இருக்க 8 ஆக்டேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் நமக்கு வந்து டோட்டலாக சேர்ந்தது தான் சானட் அப்படிங்கிறது. சானட் டோட்டலாக வந்து நமக்கு 14 lines அப்படிங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டினே அதுதான், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? ஸோ சானட் அப்படிங்கிறது நமக்கு டோட்டலாக 14 வேர்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். 6 + 8 அப்படிங்கிறது 14 இருக்குது. த வேர்ட் சானட் அப்படிங்கிறது லென்த்தி, அது ஒரு ஸ்மால் லிரிக் இல்லைன்னா அது ஒரு ஷார்ட்டான சாங். அப்போ லென்த்தி சாங் அப்படிங்கிறது தப்பாக இருக்குது. ஆன்சர் நமக்கு neither 1 nor 2. நெக்ஸ்ட், விச் ஆஃப் த பேர்ஸ் ஆர் கரெக்ட்? கொடுத்துருக்க பேரில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார்வர்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது ரெடி டு டூ ஃபேஸ் எவ்ரி திங். ரெடி டு ஃபேஸ் எவ்ரி திங், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறது பேர் தான் ஃபார்வர்டு ஃபேஸ். அன்ரிலக்டன்ட் அப்படிங்கிறது தான் வில்லிங் டு டூ சம்திங். அப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு மாறி மாறி இருக்குது. டிம் பாஸ்ட் அப்படிங்கிறது அன்பிளசன்ட் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், முன்னாடி நடந்த கசப்பான நிகழ்வுகள், ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் பேடான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் டிம் பாஸ்ட்டுங்கிறது. அப்போ கரெக்டாக இருக்க பேர் நமக்கு 3 மட்டும்தான். ஃபார்வர்ட் ஃபேஸ் அப்படின்னா ரெடி டு ஃபேஸ் எவ்ரி திங், அன்ரிலக்டன்ட் இஸ் வில்லிங் டு டூ சம்திங். ஸோ நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு த போயட் ஹவு ஷுட் பி த வே ஆஃப் லைஃப்? போயிட்டை பொறுத்த வரைக்கும் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும். அப்போ ஜாய்ஃபுல் அப்படிங்கிறத நமக்கு ஆன்சராக இருக்குது. ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறதுக்கு ஹெட்டிங் தப்பாக இருக்குது. 10th ஹிஸ்ட்ரியில் லெசன் 6 நம்ம வந்து டெஸ்ட் எழுதியிருக்கோம். ஸோ கொஷின் பேப்பரில் கரெக்டாக இருந்திருக்கும், ஆன்சர் கீழே மாற்றி வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் கொஷின், விச் லெட் டு த வேலூர் ரிவோல்ட் இன் தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் வேலூர் ரிவோல்ட் நடக்கிறதுக்கு காரணமானது என்னன்னா பாளையக்காரர் வார். இதான் நமக்கு வேலூர் ரிவோல்ட் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. விச் ஆஃப் தீஸ் ஆர் ரெஃபர்ட் ஆஸ் பாளையம்? கிவன் ஆப்ஷன்ஸில் எதெல்லாம் பாளையமாக ரெஃபர் பண்ணது? டொமைன், மிலிட்டரி கேம்ப் அண்ட் லிட்டில் கிங்டம். இது 3மே சேர்ந்தது தான் ஒரு பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான டாக்ஸஸ்லாம் கூட டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜில் பிரித்து கொடுத்து அவங்க பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 3, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? நமக்கு எது கரெக்ட் கேட்டிருக்காங்க. சென்னப்ப நாயக்கர் இன்ட்ரடியூஸ் த பாளையக்கார் சிஸ்டம் இன் தமிழ்நாடு. பாளையக்கார் சிஸ்டத்தை தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணது விஸ்வநாத நாயக்கர். சென்னப்ப நாயக்கர் இல்லை, விஸ்வநாத நாயக்கர் தான் நமக்கு பாளையக்கார சிஸ்டம் அப்படிங்கிற தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஹீ பிகேம் த நாயக் ரூல் ஆஃப் மதுரை இன் 1529. இங்கே ஹீ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது சென்னப்ப நாயக்கரை. எபோ ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க சென்னப்ப நாயர் தான் ஹீ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. ஆப்ஷன் டி neither 1 nor 2 அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக இருக்குது. இங்கே வந்து நமக்கு விஸ்வநாத நாயக்கர் பிகேம் த நாயக்கர் ரூல் ஆஃப் மதுரைன்னு கொடுத்துருந்தா கரெக்ட். பட் ஹீ அப்படிங்கிறது சென்னப்ப நாயக்கரை சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பாக இருக்குது. ஃபோர்த் கொஸ்டின், ஹவு மெனி பிளாக்ஸ் வேர் கிரியேட்டட் பை த நாயக் ரூலர்ஸ் இன் தமிழ்நாடு? இங்கே பிளாக்ஸ் அப்படிங்கிறது பாளையத்தை சொல்லியிருக்காங்க. பாளையம்ஸ் இருக்கா, அந்த பாளையம்ஸை நமக்கு பிளாக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக நமக்கு வெஸ்டர்ன் பாளையம், ஈஸ்டர்ன் பாளையம்னு 2 பாளையம் இருக்கும். வெஸ்டர்ன், ஈஸ்டர்னு 2 பாளையம் இருக்கும். ஃபிஃப்த் கொஸ்டின், விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? நெற்கட்டம் செவல் ஃபோர்ட் வாஸ் ரீகேப்சர்டு பை கட்டபொம்மன் இன் 1764. கட்டபொம்மனில் நெற்கட்டம் சேவல் அப்படிங்கிற இடம் வந்து பூலித்தேவரோடது. நெக்ஸ்ட், கேப்டன் ஹெரான் டிஃபீட்டட் புலித்தேவர் இந்த இயர் 1767. ஸோ பூலித்தேவரை நமக்கு டிஃபீட் பண்ணவங்க கேப்டன் கேம்பல். ஹெரான் இல்லை, கேப்டன் கேம்பல் அப்படிங்கிறவங்க தான் புலித்தேவரை டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. இங்கிலீஷில் பியூ இருக்கனால புலித்தேவர்னு படிக்கக்கூடாது. ஆக்சுவலி பூலித்தேவர் அப்படிங்கிறத கரெக்டு. இங்கிலீஷில் பியூஎல்ஐ கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாதுல்ல, அதான் சொல்கிறேன். கேப்டன் கேம்பல் வந்து நமக்கு பூலித்தேவரை இந்த இயர் ஆஃப் 1767 டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பாக இருக்குது. அடுத்தது நம்ம மேக்ஸ் கொஷின் சால்வ் பண்ணிடலாம்.
ஃபர்ஸ்ட் நமக்கு ஃப்ராக்ஷனில் கேட்டிருக்காங்க. ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கிறத பர்சன்டேஜாக மாற்றுங்கன்னு கேட்டிருக்காங்க. 23 டிவைடட் பை 30 பர்சன்டேஜாக மாற்றணும்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 பண்ணுவோமா, 100% பண்ணுவோமா? அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 0 0 கேன்சல் ஆயிரும். ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது 230 டிவைடட் பை 3. இதை 233ஆல் வந்து டிவிஷன் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 76 2/3% அப்படிங்கிறது கிடைக்கும். ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்ட். நெக்ஸ்ட், there are 560 students in a school. Out of 560 students, 560 ஸ்டூடெண்ட்ஸில் 320 ஆர் பாய்ஸ் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸோட பர்சன்டேஜ். அப்போ டோட்டலாக 560ல் நமக்கு 320 அப்படிங்கிறது பாய்ஸாக இருக்காங்க, 240 அப்படிங்கிறது கேர்ள்ஸாக இருப்பாங்க. அப்போ 240யோட 560 நமக்கு 100% எடுத்தோம் அப்படின்னா 42.86% அப்படிங்கிறது கிடைக்கும். ஸ்பீடாக பண்ணுறது தெரியல அப்படின்னா தனியாக எடுத்து கூட போட்டுக்கலாம். நமக்கு வந்து 240 அப்படிங்கிறது தான் யாராக இருக்காங்க? கேர்ள்ஸாக இருக்காங்க. கேர்ள்ஸோட நம்பர் கேட்கல, பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இன்டூ 100 டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டூ 100 பண்ணால் ஆன்சர் கிடைச்சிருச்சு. நம்பர் 3, குரல்மதி பாட் அ ரெயின் கோட் அண்ட் சர்வ்டு ₹25 வித் டிஸ்கவுண்ட் ஆஃப் 20%. ஒரு ரெயின் கோட் வாங்குறாங்க குரல்மதி, அதில் அவங்க ₹25 டிஸ்கவுண்ட்டு, 20% டிஸ்கவுண்ட்டில் ₹25 வந்து அவங்க சேர்த்து வைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து மிச்சமாக்கிடுது. ஸோ ஷீ சேவ்டு ₹25 வித் டிஸ்கவுண்ட் ஆஃப் 20%. அப்போ ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன, நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோட்டலாக 20% அப்படிங்கிறதோட பிரின்சிபல் அமௌண்ட் என்ன நமக்கு தெரியாது. ஆனால் சேர்த்து வைக்கிற அமௌண்ட் வந்து ₹25. திருப்பியும் சொல்கிறேன், 20% டிஸ்கவுண்ட்டுக்கு நமக்கு ஒரு விலை வைக்கிறாங்க. ஓகேவா? ஒரிஜினல் ப்ரைஸ் ஒன்று இருக்குது, அதில் அவங்களுக்கு ₹25 சேவ் ஆகுது. அப்போ இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாலே ஈஸியாக போட்டுடலாமா? 20/100 இன்டூ பி, அந்த ஒரிஜினல் ப்ரைஸ் அப்படிங்கிறது தான். பி அப்படிங்கிறது ஒரிஜினல் ப்ரைஸ். இப்போ நமக்கு 25 ஒரிஜினல் ப்ரைஸை அங்கேயே வச்சுட்டு மல்டிபிள்ஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் 4. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கிது? 125 அப்படிங்கிறது ஆன்சராக கிடச்சிரும். சாரி, 5ன்னு வரும், 125 அப்படிங்கிறது ஆன்சராக கிடச்சிரும். சரிங்களா? புரிஞ்சிச்சுல? நெக்ஸ்ட் 4th கொஸ்டின். மலர் பாட் 1.75 மீட்டர் ஆஃப் ஃபேப்ரிக் ஃப்ரம் த ரோல் ஆஃப் 25 மீட்டர். டோட்டலாக 25 மீட்டர் இருக்க ஒரு ரோலில் இவங்க வந்து 1.75 மீட்டர் ஆஃப் ஃபேப்ரிக் வந்து வாங்குறாங்க. அப்போ ஃபேப்ரிக் வந்து எவ்வளோ வாங்கியிருப்பாங்க, அந்த பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் அப்படிங்கிறது எப்பயுமே கீழே தான் வரணும். அப்போ 1.75ஓட 25 பண்ணால் நீங்கள் வந்து பாயிண்டில் இருக்குது. ஸோ மேலே கீழே நம்ம 100ஆல் டிவிஷன் பண்ணும்போது 175 டிவைடட் பை 25 இன்டூ 100 அப்படின்னு கிடைக்கும். இது நம்ம கேன்சல் பண்ணும்போது 0.07 டிவைடட் பை 100 அப்படின்னு வரும். ஸோ டோட்டலாக நமக்கு 7% அப்படிங்கிறது கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். There are 50 students in a class. If 14% are absent on a particular day, find the number of students present in the class. ஒரு கிளாஸில் 50 பேர் இருக்காங்க, 14% வந்து ஆப்சென்ட் ஆயிடுறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெசென்ட் இந்த கிளாஸ், எவ்வளோ பேர் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆப்சென்ட் ஆனவங்க நம்பர் கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆப்சென்ட் ஆனவங்க எவ்வளோ பேர் அப்படிங்கிற நம்பர் கண்டுபிடிக்கணும். 14% வந்து நமக்கு ஆப்சென்ட் ஆயிருக்காங்களா, ஆப்சென்டீஸாக இருக்காங்க. அப்போ ஆப்சென்ட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 14% ஆஃப் 50 அப்படிங்கிறத பண்ணணும். அப்போ 14/100 இன்டூ 50 அதை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 2 டைம்ஸ் அடிக்கும்போது 7. அப்போ ஆப்சென்ட் ஆன டோட்டல் கவுண்ட் வந்து 7. 7 பேர் டோட்டலாக ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. 50ல் 7 பேர் போயிட்டாங்க அப்படின்னா 43 பேர். அப்போ ப்ரெசென்ட் ஆயிருக்கவங்க எவ்வளோ பேர்? 43 பேர். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெசென்ட் இன் கிளாஸ் 43. ஸோ உங்களுக்கு இது ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டோட்டலாக நம்ம வந்து 15 கொஷின்ஸ் எழுதியிருக்கோம். ஒரு கொஷினுக்கும் 2 மார்க், டோட்டலாக 30 மார்க்ஸ். நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெய்லி அப்டேட்க்கு நம்ம யூடியூப் சேனல்லையும் டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.